வெல்கம் டு அன்னை கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ். நமக்கு முந்தானேற்று வந்து இந்த ஆர்டர் வந்து ரசமலாய் கேக் 2.5 கிலோ கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து எக்லெஸ் கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஸ்பாஞ்ச் மட்டும் ரெடி பண்ணி வெளியூர் கொண்டு போயிருந்தேன். இது நான் வெளியூரில் போய் பண்ண வேண்டியிருந்தேன். ரிலேட்டிவ் வீட்டில் தான் ஸ்டே பண்ணி அங்கே தான் க்ரீம்லாம் பீட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எல்லாமே இங்கேருந்து நம்ம செஞ்சு கொண்டு போனோம்னா அது எவ்வளோ நேரம் தாங்கும்னு தெரியாது. ஸோ மறுநாள் வந்து பர்த்டே கட்டிங்க்காக கேட்டிருந்தாங்க. ரசமலாய் இங்கேருந்து ரெடி பண்ணியாச்சு. தென் ஸ்பாஞ்சையும் இங்கேருந்து ரெடி பண்ணி கொண்டு போயாச்சு. அவங்க நம்ம ரிலேட்டிவ் தான். நெக்ஸ்ட் வந்து ப்ளம் கேக்கு அவங்க வந்து 1.5 கிலோ கேட்டிருந்தாங்க. 30 பீசஸ் அதுவும் அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, வீட்டில் பண்ணாதா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா பிக்கப் ஆகலாம், தனியாக ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருந்தான் அப்படின்னாங்க. அது வந்து நம்ம இந்த ஊர்லேயே வந்து செஞ்சு காட்டுவோம். நெக்ஸ்ட் வந்து கிளாக் டிசைன்லாம் மேலே வச்சாச்சு. கஸ்டமர் கேட்டு இந்த மாதிரி தம்பியோட பேர் வச்சாச்சு. ஏரோப்ளைன் பிடிக்கும்னு சொன்னாங்க, அதையும் பிரிண்ட் அவுட்டில் வச்சாச்சு. தென் சைடு பட்டர்ஃப்ளைஸ் பறக்க விட்டாச்சு. ப்ளம் கேக் பீசஸாக நம்ம வந்து பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. தேங்க்யூ.